காலையில் 4 மணிக்கு எனக்குள்ள ஒரு உணர்வு எந்திரிச்சிட்டேன். எனக்கு நேற்று பாஸ்டர் சொல்லிட்டாரு 1/2 மணி நேரம் நீங்கள் ஒரு செக்ஸர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் என்ன பேசுறது, எனக்கு ஒன்று தெரிஞ்சதை ஒன்று சொல்கிறதை காட்டணும். நீர் என்ன ஆண்டவரே சொல்ல விரும்புகிறீங்க? நான் இருந்த சபை, நான் வளர்ந்த சபை, நான் திருமணம் பண்ண சபை மாத்திரம் இல்லை, இந்த இடத்துலேருந்து தான் நான் வந்து ஒரு ஊழிய பகுதி ஒரு பெரிய மைல்கல்லாம் 8/8/2008 அன்னைக்கு ஆண்டவர் வலது புறத்தில் இடது புறத்தில் இடம் கொண்டு பெறுவார் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் என்னை கொண்டு போனார். ஆண்டோடைய நாமத்தினுடைய பாஸ்டர் மூலமாக அதுக்கான நிறைய பேர் ஊழியத்தில் வந்து எழுந்திருக்கிறாங்க. அதுலேயும் நான் வருவேன். எங்கே போனாலும் நான் சொல்லுவேன், நான் ஒரு ஊழியத்தில் எழுதி எல்லாரும் ஏஜில் பழகினீங்களா, இல்லை நீங்கள் ஏதாவது தனியாக போய் இருந்தீங்களா? நான் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு எங்கள் மாஸ்டரோட நான் எழுதுவேன். அதுக்கு பின்னாடி தான் நான் வந்து வெளியே வந்தேன். நான் உடம்பு ஊழியர்னா என்னென்னா 8 ஆண்டுகள் நான் உடம்பு ஊழியனாக இருந்திருக்கேன். நான் எந்த இடத்துலையும் நான் சொல்லுவேன். இன்றைக்கு என்னுடைய காரைக்குடி சர்ச்சிலும் சரி, பந்தலூர் சர்ச்சிலும் சரி, டாய்லெட் கழுவணும் அப்படின்னா நான் வந்து இங்கே பழகினேன். இந்த இடத்துல பழகினால்தான் என்ன வந்து முதன்மையான இடத்துல முடியாது. நல்லையா நான் ரொம்ப பிரயாசப்பட்டு கண்ணீரோடு ஜோம் பண்ணிக்கிறது. 4 மணிலேருந்து கண்ணீரோடு ஜோம் பண்ணிக்கிறேன். அது என்ன சொல்லணும், எங்கள் பாஸ்டர் முன்னாடி தகப்பனார் முன்னாடி நான் பேச போகிறேன், என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய இருதயத்துக்குள்ள ஒரு வார்த்தையை கொண்டார். அந்த வார்த்தையை சொல்லி உங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். அது எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரத்துடைய பகுதியை எல்லாரும் பைபிளை எல்லாரும் எடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு நிறைய பேர் அந்த பழைய ஏற்பாட்டு பக்கத்தில் தேடிட்டு இருக்கீங்க. இல்லை, அது புதிய ஏற்பாட்டுடைய பக்கம் 266வது பக்கம் வாசிப்போம். தயவுசெய்து 4வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போமே. ஒரே ஒருத்தர் வாசிக்க லைவ் போதும். தேங்க்யூ. ஏமா டெய்லி நம்ம வாசிக்கிற மற்றவங்க வாசிக்கிட்டு அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். இப்போ எனக்கு முத்திரையாய் பெற்ற நான் படிக்கிற காலத்தில் லெட்டர் எழுதணும். லெட்டர் எழுதும் போது அந்த லெட்டருடைய பகுதி அடுத்த இடத்துக்கு போகணும்னா ரொம்ப முக்கியமான ஒன்று தேவைப்படுது. எது அப்படின்னா என்னது கேட்கல, அட்ரஸ் பெறுனார். அடுத்து எழுதினார், அனுப்புனார். இப்போ ரெஜிஸ்டர் தபாலுக்கு என்ன பண்ணணும்னா அவங்க சீல்டு பண்றதுக்கு முன்னாடி பெறுநர் அட்ரஸ் இருக்கணும். அடுத்து அனுப்புனர் வட்டக்கடலாசி இல்லை. ஓகேவா? நல்லா கவனிக்கணும். அப்போ முத்திரையா விழுந்துருச்சுன்னா அது அடுத்த இடத்துக்கு குறிப்பிட்ட நபருக்கு போகிற ஒன்றாக இருக்கிறது. அப்போ நாமெல்லாம் யாரு அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு முத்திரை நம்ம மேல வைக்கப்பட்டிருக்கிறது. அம்மே நல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, முத்திரையாய் என் ஆண்டவர் வைத்திருக்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க, பக்கத்துக்கு சொல்லுங்க, கை கொடுத்து சொல்லுங்க, முத்திரை. சத்தமா சொல்லுங்க. நிறைய பேர் வாயில வரல. சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் முத்திரையாய், சத்தமா சொல்லுங்க, முத்திரையாய், சத்தமா சொல்லுங்க, முத்திரையாய் வைத்திருக்கிறார். நான் கீழானவன் அல்ல. நல்லதான் சொல்லுங்க, நல்லாதான் சொல்லுங்க, செஞ்சுக்கிட்டு தான் சொல்லுங்க.
கீழானவன் அல்ல, நான் பரலோக சொந்தக்காரன். ஆமென், அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம், சத்தமா சொல்லுவோம். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். யார? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். முத துக்கம் எப்படி அப்படின்னா, ரொம்ப முக்கியமான முத துக்கம். என் வைஃப் என்னோட அடிக்கடி ஒரு வார்த்தை சொன்னான், எனக்கு ஒரு சக்கரத்தை இருக்கா, எனக்கு ஒரு சக்கரத்தை இருக்கா, எனக்கு ஒரு சக்கரத்தை இருக்கா அப்படின்னா. இந்த ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே பிரச்சனை, என்ன? சக்கரத்து பிரச்சனை. அன்னைக்கு அவங்க திட்ட டைம்ல நான் 1 சாமுவேல் புஸ்தகத்தை வாசிக்கிறேன். வாசித்தவுடன் அந்த வார்த்தையில வருது, பேச மாட்டேங்கிறீங்க, அதுல என்ன வருது இருக்கு. அப்ப நான் மெதுவா என் வைப்பு தானே கொஞ்சம் ஐஸ் வச்சு நான் ஒரு 10 நாள் ஒரு டெஸ்ட் பண்ணேன். என்னது? ஒரு நாள் காப்பி வச்சு கொடுத்தேன், அப்போ திட்டல. அப்புறம் ஒரு நாள் வரும்போது ஃபோன் பேசிட்டு அப்புறம் திட்டலாம். அப்புறம் திரும்பி ஒரு நாள் அவர் வரும்போது நான் பார்க்காத தூங்கமா இருந்தேன். அப்போ வரும்போது தூங்கிட்டு இருக்கியே அப்படின்னா, அப்போ வந்து ஜலஸ் கடையில் உட்காருங்க இப்படின்னா சொல்லிக்கலாம். யாராவது லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்களேன், இப்போ பார்க்கலாம். இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. மெதுவாக மைக் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, 2 திடீர் போனோங்க வெளிப்பாடு சொல்லுங்க. சரி சார், முக்கியமான நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? பாருங்க, அது கொஞ்சம் ரொம்ப. இப்போ நான் ஒரு நாள் டிவி பார்த்தேன், ஒரு நாள் தூக்கிட்டு வந்து திட்டினா, அப்புறம் ஃபோன் பேசிக்கிட்டு திட்டினா, இப்படியே திட்டிகிட்டே இருந்தேன். அப்போ எதில் அப்படின்னு என் மனைவியை ஸ்கேன் பண்ண முடியல. அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணேன்னா, மொபைலில் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னேன், 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நான் ஃபோன் பண்ணான்ட்டேங்க. அப்போது அவள் வரும்போது நான் ஃபோன் பேசலை. ஃபோன் பேசாமல் அவர் வந்த உடனே எப்படி இது டீ போட்டு போய் அப்படின்னு சொல்லி டீ போட்டு வச்சாச்சு. இப்போ டீயை போட்டு வந்து கொடுத்து வர அவர் சொல்கிறதெல்லாம் அப்படியா அப்படியா, சரி இது பெரிய வேலைமா, சரின்னு சொல்றது பெரிய வேலை, ஆமான்னு சொல்றது பெரிய வேலை, அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய வேலை. அப்போ ஒவ்வொன்றும் ஆமா அப்படியா, சரி சரி பார்த்துக்குவோம். இது சொன்னோடனே என் மனைவியுடைய முகம் அப்படியே பிரைட் ஆயிடுச்சு. அப்போ ஒண்ணு கண்டுபிடிச்சேன். அப்போ வரும்போது எழுது போக வச்சுக்கிட்டே தான் சொல்றேன். இப்ப என்ன பார்க்கணும், ரொம்ப முக்கியம். அப்போ எனக்கும் என் மனைவிக்கும் துக்கத்தை கொண்டு வந்தது எது? இப்ப என்ன பார்க்கணும் பாஸ்டர், நம்ம குடும்பத்துல போன் துக்கத்தை கொண்டு வருகிறீங்க. ஆவியானவர் எது துக்கம் அடைவார்? நான் கை வைக்கும் போது எந்திரிச்சு நின்று, நான் கை வைக்கும் போது நீங்க எந்திரிச்சு நிற்கணும். அந்த கடைசியாக இருக்கிற அம்மா எந்திரிச்சு விடுங்க, நீங்க கருப்பு புடவை எந்திரிச்சு விடுங்க. கர்த்தருடைய ஆவியான என் கால்களில் உங்களை பார்த்து சொன்னார். அவரே இந்த ஆலயத்துக்குள்ள உங்களை கொண்டு வந்திருக்கிறேன் சொன்னார். மேல ஒரு தேவ திட்டத்தை வைத்திருக்கிறதை கர்த்தருடைய ஆவியானவர் காட்டுகிறார். அன்புக்காக எதையும் செய்யக்கூடிய இதயம் உடைய நபர் ஆண்டவர் காண்பிக்கிறார். பரிசுத்தாவியானவரை தெய்வம் இந்த காலத்தில் நம்பற்றுகிறேன். நான் அன்பாகவே இருக்கிறேன். அன்பு தகப்பன் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ இருக்கிற நிலையிலிருந்து மேலே வருவதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உன் இதயத்துக்குள்ள இருக்கிற பழைய பகையை எடுத்து விட்டு
அவருடைய சமூகத்தில் வருவாயானா இந்த 2026 பகுதி உன்னை ஆண்டவர் விரிவாக்கம் செய்வேன் என்று சொன்னார். கையை தட்டி நல்ல உற்சாகத்தோட தேங்க்யூ. என்ன பார்க்கணும் இப்ப என்ன பார்க்கணும் தூயாவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும். நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க வர வேண்டும் என்ன அண்ணமா கையை தட்டி நல்லா கையை தட்டி ஒரு காரியம் ஆண்டவரை துக்கப்படுத்துது. 3 காரியத்தை ஆண்டவர் சொன்னார். 3ஐயும் வசனத்தினுடைய கோடிட்டு இது உங்க மனசை குத்தும். பந்தலூர்ல நமக்கு தெரிஞ்ச நரசம்மா இருக்காங்க. நான் அடிக்கடி போவேன். எதுக்காக சளி பிடிச்சா போவேன். அப்போ அவங்க வேகமாக குத்துவாங்க. குத்தும்போது கொஞ்சம் வலிக்கும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, பாசம் நல்லா தேய்ச்சிக்கிங்க கொஞ்சம் வலிக்கும், ஆனால் அது உடனே என்ன பண்ணிடும். அப்போ நான் சொல்கிறது கொஞ்சம் உங்கள் மனசை வலிக்கும். நான் பாசம் கூட எனக்கு பிரசவம் பண்ண தெரியாது, ஆனால் ஒன்னே எனக்கு நல்ல வெளிப்பாடு தெரியுது. சபை எது தீட்டுப்பட்டிருக்கிறது? சபைக்கு ஒரு விசுவாசம் கவனத்தோட பார்க்கணும். எது அப்படின்னா பகையில் தீட்டுப்பட்டிருக்கிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார். தேவஜனமே, ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்தத்துடைய பகுதியை பெற்ற நாம இப்போ ஏப்ரல் மாதத்தினுடைய பகுதியில் கணக்கு செய்கிற எனக்கு, ட்ரஸ்ட் நடத்துகிற எனக்கு, இதுதான் வருஷத்தின் முதல் நாள் அல்லது வருஷத்தின் 4வது நாள். இந்த வருஷத்துடைய 4வது நாள் கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னாரு, எதுலப்பா நீ தீட்டுப்பட்டிருக்க அப்படின்னா, நீ பகை என்கிற பகுதியில் தீட்டுப்பட்டிருக்கிறாய். இப்ப என்ன கவனிக்கணும், இந்த பகை என்ன செய்யும் அப்படின்றத சொல்றேன். அடுத்து எதனால சபை தீட்டுப்படுது? இந்த பகையுடைய பகுதி ஒரு சிலர் லைஃப வரத்த செயல்பட விடாது, குதிக்க வச்சிருவோம், ஆட வச்சிருவோம், இங்க ஆவியில் நிரம்ப வச்சிருவோம். வீட்டுக்குள்ள போனா அந்த ஆவியில நிரம்ப விடாது. பாஸ்டர் வீட்டுல நல்ல சமையல் சோமான வீட்டுல என்ன கவனிக்கணும். இப்போ ஆண்டவருடைய நாமத்தினுடைய சபை தீட்டுப்படுறதுக்கு எதனால அப்படின்னா பகைனால. வசனத்தை ஆண்டவருடைய நாமத்தினுடைய காண்பிக்கிறேன். 1 எசேக்கியேல் புத்தகம் பார்க்கலாம், 35வது அதிகாரம். கவனிச்சு 35 டான்ஸ் 35 பாருங்க. 5 சீக்கிரம். நீ என்னது
நீ என்னது பேச மாட்டேங்கிறீங்க, சத்தமா சொல்லுங்க. பகையை வைத்து பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. பழைய பகையை வைத்து சத்தமா சொல்லுங்க. பழைய பகையை வைத்து சத்தமா சொல்லுங்க. பழைய பகையை வைத்து. பழைய பகை இருந்துச்சுன்னா திம்மி திம்முன்னு நடக்கும். நான் சொல்ற தமிழ் புரியல, நிறைய பேர் மூச்சு பார்க்க மாட்டேன், பம்பளி மாஸ் மாதிரி ஆகுது, விடுறது இல்லை. உண்மையை சொல்றோம். என்னன்னா பழைய பகை வந்துருச்சு அப்படின்னா அது திம்மு திம்முன்னு நடக்கும், வீடே இடிய மாறி நடக்கும். அந்த நடைய நீ நடக்கிற அப்படின்னு கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்ற. எந்திரிச்சு நிற்கணும், கையை நிற்கா எந்திரிச்சு நிற்கணும் அப்படின்னு நான் முன்னாடி சொல்லிட்டேன், கவனிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உன்னை பார்த்து சொல்றாரு, உன் வாய் உடைய தகுதி தவளை போல இருக்கிற சூழ்நிலையுடைய பகுதி இருக்கிறத கர்த்தருடைய ஆவியானவர் காட்டுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்பாயானால் அதன் விளைவாய் ஒன்று நடக்கிறது. அந்த இரவு சத்தத்துடைய பகுதியில எப்படி தவளைக்கு ஆபத்து வருதோ அதுபோல உன்னுடைய பகையான வார்த்தையின் நிமித்தமாய் அநேக இதயத்துடைய பகுதியை பிசாசு துளை போட்டு கொண்டிருக்கிறதை என் ஆண்டவர் காட்டுறாரு. அவர் இன்றைக்கு சொல்றாரு, அந்த பழைய சம்பவத்துடைய பகுதியிலிருந்து உன் இருதயத்துடைய பகுதியை எடுத்து என் ஆண்டவர் சமூகத்தில் வருவாயானா பழையவை எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் பார்க்கிறேன். உன் வீட்டுடைய அருகாமையில ஓடிக்கொண்டிருக்கிற அந்த விக்கிரகத்துடைய சாத்தானுடைய ரகசிய கட்டுகள் உடைந்து விழுகிறத நான் பார்க்கிறேன். அதனால கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னாரு, இந்த வருஷம் பேசுவதில் ஜாக்கிரதை உடையவனாய் இரு என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். எந்திரிச்சிருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, ஒரு முஸ்லிமுடைய மாந்திரிகத்துடைய சக்தியுடைய பகுதி உங்களுக்குள் இருக்கிற வரத்துடைய பகுதி, உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு தீர்க்க தரிசனத்துடைய கிருபை இருக்கு, உங்களுக்குள்ள ஒரு சுகமாக்குற ஊழியத்துடைய பகுதி இருக்கிறதை என் ஆண்டவர் காட்டுறாரு. அது எரிகிற தீபத்தை போல மாற வேண்டுமானா நீங்களே சில காரியத்தில் மறித்து போய்விட வேண்டும் என்று சொல்லி தவறான வேண்டுதல் செய்ததை ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஆயத்தமாக்கப்பட்டதுடைய நிமித்தமாய் ஒருவன் செய்த மாந்திரிகத்துடைய பகுதி உன் இருதயத்துடைய பகுதியும் உன் மனதுடைய பகுதியும் உன் ஊழியத்துடைய பகுதியும் உடைத்து ஓடுது. அவர் உன்னை பார்த்து இன்னைக்கு சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, தேவதாசரே, இந்த வருஷத்தில் உன்னை அழித்த மந்திரவாத வல்லமைய நீ ஜெயித்து எழுப்புவதற்கு தேவதரன கொடுத்து இப்போ என் ஆண்டவர் உங்களை அனுப்புவதற்கு சித்தப்பட்டாரு. மறுபடியும் அந்த தீர்க்கதரிசன கிருபை துல்லியமாய் சொல்லக்கூடிய கிருபை அனுமூட்டப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். கையை தட்டி நல்ல உற்சாகத்தோட கையை தட்டி, நல்ல பலத்தோட கையை தட்டி, நல்லாதான் தட்டிதான், நல்லாதான் தட்டு, கையை நல்லாதான் தட்டு, கையை நல்லாதான் தட்டு, கையை நல்லாதான் தட்டு, உற்சாகத்தோடு. இரண்டாவது பகுதி 6 வசனம் தந்தாரு. ஆறு வசனத்துடைய பகுதி 6 வசனம் தான். தீர்ப்பு அது எது? பழைய பகை. பக்கத்தில் சொல்லுங்க, பழைய பகை. சத்தமா சொல்லுங்க, பழைய பகை. எதை விட்டுடு? பழைய பகை விட்டுடு. சத்தமா சொல்லுங்க, பழைய பகையை விட்டுடு. சத்தமா சொல்லுங்க, பழைய பகையை விட்டுடு. சத்தமா சொல்லுங்க, பழைய பகையை விட்டுடு. எதை விட்டுடணும்? பழைய பகை. எதை விட்டுடணும்? பழைய பகையை விட்டுடு. நான் பக்கத்தில் கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போனாங்க, டாக்குமெண்ட்டை கொண்டு போனேன். கொடுக்கும்போது அவர் சொல்லிட்டாரு, அவர் என்ன பார்த்து சொன்னார், சார் பாஸ்டர் சார், இனி டாக்குமெண்ட்லாம் தேவையில்லை, இனி எல்லாம் என்ன ஆயிடுச்சு தெரியுமா, அட்வான்ஸ் ஆகிடுச்சு. உங்கள் டாக்குமெண்டெல்லாம் என்ன ஆயிடுச்சு தெரியுமா,
ஆன்லைனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. அதனால உங்க நம்பர் சொன்னாவே போதும், உங்க வீட்டுக்கு டாக்குமெண்ட் காப்பியை கழுவுதான். கவர்மெண்டே மாறிடுச்சு, நாம மாறணும். சொல்லுங்க, கவர்மெண்டே மாறிடுச்சு. கவர்மெண்டே மாறிடுச்சு. சொல்லுங்க ஐயா, கவர்மெண்டே மாறிடுச்சு. சொல்லுங்க. கவர்மெண்டே மாறிடுச்சு. பழைய பகையை விட்டு வெளியே வந்து விடு. பழைய பகையை விட்டு வெளியே வந்து சத்தமா சொல்லுங்க. பழைய பகையை விட்டு வெளியே வந்து. பழைய பகை வந்துச்சுன்னா என்ன தெரியுமா? ஒண்ணு அட்வான்ஸ் எப்படி தெரியும் அப்படின்னா, தூங்குற ஆளை எழுப்பலாமா? தூங்குற மாதிரி யாரு நடிக்கிறால இருக்க முடியாது. சட்டமா சொல்லுங்க. நடிக்கிற ஆளை இருக்க முடியாது. சட்டமா சொல்லுங்க. தூங்குற மாதிரி நடிக்கிற ஆளை இருக்க முடியாது. சட்டமா சொல்லுங்க. தூங்குற மாதிரி நடிக்கிற ஆளை இருக்க முடியாது. தூங்குற மாதிரி நடிக்கிற ஆளை இருக்க முடியாது. இப்ப என்ன கவனிக்கணும், ஆட்டோடைய நாமத்தின் மொழியை சொல்றேன், என்ன கவனிக்கணும். பழைய பகை ஒண்ணு தூக்கத்தை இழக்க செஞ்சிடும். ஒண்ணு. ரெண்டாவது பகை பழைய பகை இன்னொன்று ரொம்ப முக்கியம். அந்த பழைய பகை ரொம்ப முக்கியம். ஆண்டவரை துக்கப்படுத்தும். பக்கத்து சொல்லுங்க. பழைய பகை ஆண்டவரை துக்கப்படுத்தும். சத்தமா 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 சொல்லுங்க. பழைய பகை ஆண்டவரை துக்கப்படுத்தும். ராசா நல்லா தான் சொல்ற ராசா. பழைய பகை ஆண்டவரை துக்கப்படுத்தும். சத்தமா சொல்லுங்க. பழைய பகை ஆண்டவரை துக்கப்படுத்தும். இப்ப என்ன கவனிக்க, ரெண்டாவது ஆண்டவரை துக்கப்படுத்த தீட்டுப்படக்கூடிய பகுதி எது அப்படின்னு வச்சுக்கோங்க. எது தீட்டுப்படுறது? சபை வளர்ச்சிக்கு எது தீட்டுப்படுறது? ஒன்று பழைய பகை என்பது தீட்டுப்படுறது. பாருங்க, நம்ம வாசல சொன்னா பைபிள்ல மிகப்பெரிய கேடி யார் தெரியுமா? கேடினா பைபிள்ல மிகப்பெரிய கேடி யார் தெரியுமா? பைபிள்ல மிகப்பெரிய திருட்டு பையன் யார் தெரியுமா? ஆனா பேச மாட்டேங்கிறீங்க. ஏன் பொண்ணு பேசவே மாட்டேங்கிற? யாரு? யாக்கோப்பு. யாக்கோப்பு மாதிரி நடிக்கிற ஆளு யாருங்க இல்லைங்க. முத யாரு வேஷம் போட்டா தெரியுமா? யாக்கோப்புக்கு யாரு போட்டா? அம்மா தான் போட்டா. வேற ஆள் போட்டிருந்தா கூட அடையாளம் மாதிரி இருக்கும். அம்மாவே வேஷம் போட வச்சா என்ன செய்யறது? நானும் என் மகனுக்கும் ஒரே சைஸ் துணி. அதுக்கு ஒரு நாள் என் மகன் வந்து அந்த பிரதர் போட்டிருக்க கட்டம் போட்ட மாதிரி ஒரு சட்டையை இருக்கு. அது ஆசைக்கு நான் எடுத்து போட்டேன். ஆசைக்கு எடுத்து போட்டுட்டு நான் வந்து கேரம் பேக்கரியில் போய் டீ குடிச்சிட்டு இருக்கேன். குடிச்சிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தர் வந்தார். பார்த்துட்டு காஃபி குடிச்சிக்கிறாரு. ஃபேர்ம் கேக்கு சாப்பிடுங்களாரு, பிளாக் பாரசு சாப்பிடுங்களாரு, அப்புறம் ஒயிட் பாரசு சாப்பிடுங்களாரு. சரி இல்லை ஐயா, வெஜ்ஜா கேட்குறாரு அப்படின்னு சொல்லி நான் வந்து பெரிய வட்டலில் இருக்குமே அதை முன்னாடி வாங்கி கொடுத்துட்டு அதெல்லாம் வாங்கி தரேன். இது என்னையா போலாம் சர்க்கேஸ்காரன் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எங்க போனாலும் ஒண்ணு என்ன பண்ணுது தனியா தெரியுது. அன்னையோட சரி என் மக சட்டையை நான் போடுறத ஆனா அப்ப வந்து மக சட்டை போடுறதே இதுவாச்சு. அம்மாவே என்ன பண்ணிட்டா? வேஷம் மாற வச்சுட்டா. இப்ப பாருங்க, வேஷம் மாறினவன் போயிட்டாமா, ஒரு வேலை அப்பா கண்டுபிடிச்சிட்டா அந்த சாவை இறக்கு அப்படின்ட்டா. ஒண்ணு என்ன அப்போ அந்த சாவை இறக்குன்னு அது பகை வந்துச்சு. ஒன்று. ரெண்டாவது பகுதி, அந்த பகையுடைய பகுதியில் ரொம்ப முக்கியமான ஒன்று ஆதியாகமம் 27 சீக்கிரமாக 27 41 47 இன்னொரு வசனத்தை வாசிக்கணும். இன்னொரு வசனம், 2 வசனத்தை இன்னொரு 2 வசனம். ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைச்சு என் தகப்பனுக்காக துக்கிக்கிற நாள் சீக்கிரமா வரும். சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று இப்ப என்னங்க எங்க சொல்லிதான்? இப்ப சபையில என்ன பிரச்சனை?
ஒருத்தர் பேசிக்கிறது மாத்திரம் இல்லை, எல்டியத்துக்குள்ளே பேசிக்கிறாங்க. ரெண்டாவது ஏசானது கேடி வச்சுக்கிட்டாங்க. இந்த கேடியா இருந்தவரை ஏசப்பா நேசித்தார். மல்கியா 1:3 பாருங்க. சீக்கிரமா சீக்கிரம் படிச்சாங்க. சீக்கிரம் 1:3 ஏசாவையோ நான் வெறுத்தேன், மலைகளை. தேங்க்யூமா ரொம்ப நன்றி. அதில் சொல்லப்பட்டிருக்கு ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை இப்போ என்ன பண்ணணும்? ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை. இப்போ என்ன கவனிங்க, பகைய மனசுக்குள்ள வச்சிருந்தார். நெஞ்சு மேலே எல்லா கை வைங்க, நெஞ்சு மேலே வைங்க. அட நல்லா தான் வைக்கிறாங்க, நல்லா தான் வைங்க. நெஞ்சு மேலே கை வைங்க, நெஞ்சு மேலே கை வச்சுட்டு என்ன பார்க்கணும். இது இப்ப எனக்கு உதவி செய்யணும். எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே அப்பா பிதாவேன்னு சொல்லிட்டோம்ல, அவருக்கு கேட்குமா கேட்காதா? கேட்குமா? அப்பா பிதாவேன்னு சொல்லணும், அவருக்கு கேட்குமா? இந்த வருடம் அவர் உன்னை பிடித்து கூர்மையான இயந்திரமாய் மாற்றுகிற இருதயத்துக்குள்ள ஒரு பழைய சம்பவம் ஆராய் ஓடிக்கொண்டிருக்கிறார் என் ஆண்டவர் காட்டுகிறார். அது அநேக வேளையில் உன்னை தேவனுடைய சமூகத்தில் நிற்க முடியாதபடிக்கு உன்னை உடைத்து போடுகிறதை என் ஆண்டவர் காட்டுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொன்னாரு, மகளே நான் உன்னை கணத்துக்குரிய பாத்திரமாய் நியமித்திருக்கிறேன், உன் கண்ணீர் ஜெபத்தை நான் கேட்டிருக்கிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். என்ன பார்க்கணும்? ஏசாவை வெறுத்ததுக்கு காரணம், யாக்கோபை நேசித்ததுக்கு காரணம் என்ன? யாக்கோபு தன்னுடைய முழு மனதோட முழு இருதயத்தோட அவன் என்ன பண்ணான்னா, ஆத்தங்கரையுடைய பகுதியில், அப்பா நான் பண்ணிட்டேன்னா அந்த சொத்து எனக்கு வேணும்னு தெரிஞ்சிச்சு. அதனால ஏசா கிட்ட நான் இன்னைக்கு கூழுக்காக ஏமாத்திட்டேன்பா, ஏமாத்திட்டேன் பேச மாதிரி. அதுக்கப்புறம் எங்க அப்பாவை ஏமாத்திட்டேன். இப்போ நீங்க என்ன பார்த்து உன் பேர் என்னன்னு கேக்குறீங்க. எங்க அப்பா கிட்ட பொய் சொல்ல முடிஞ்சிச்சு. என்ன பெத்து வளர்த்து 70 வருஷம் கூடாரவாசியா இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அவன் 70 வருஷம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறான். 70 வருஷம் இருக்க அப்பாவை பார்த்த அப்பா கிட்ட என்ன சொல்ல முடிச்சுன்னா, பொய் சொல்ல முடிச்சு. நான் சத்தமா யாக்கோபு சத்தம் உடையா யாருதுன்னா ஏசாவின் உடை என்று சொல்லும் போது, ஏசான்னு சொல்லும் போது, இல்ல நான் ஏசான்னு பொய் சொல்ல முடிச்சு. ஆனா நீங்க என்கிட்ட கேக்குறீங்க, நீ யாரு, உன் பேர் என்னன்னு கேக்குறீங்க. நான் உங்ககிட்ட உண்மை சொல்றேன். நான் யாரு அப்படின்னா, நான் யாரு அப்படின்னா, நான் யாருன்னா, நான் தப்பு செஞ்சாரு. நான் தப்பு செஞ்சு சம்பாதிச்ச எதையுமே நான் என்ன பண்ணலன்னா என்னால சேர்த்து வைக்க முடிச்சு, என்னால அனுபவிக்க முடியல. பகை என்ன பண்ணும்? உன்னை அனுபவிக்க முடியாதபடி தடை பண்ணும். சபை தீட்டுப்பட்டிருக்கிறது. முதல் காரியம் 1 பகை. அந்த பகையுடைய பகுதியை அன்னைக்கு ஒன்னே ஒன்று கேட்டான். ஐயா
என்ன ஆசீர்வதித்தார் ஒழிய இதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை. நீங்கள் என்ன ஆசீர்வதிச்சாலும் அப்போ ஒரு மனைவிக்கு பதிலாக 4 மனைவி இருந்துச்சு, ஒரு பிள்ளைக்கு பதிலாக 13 பிள்ளைகள் இருந்துச்சு, ஒரு ஆடுக்கு பதிலாக ஒரு ஆடு மாடுக்கு பதிலாக ஒரு கழுதைக்கு பதிலாக நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. நீங்கள் என்ன ஆசீர்வதிச்சா இல்லை வேணும். நான் கண்ணீரோடு சொல்றேன், சபையை ஆண்டவர் உயர்த்த சித்தம் விட்டுட்டாரு. அப்ப உயர்த்த சித்தம் விட்டுட்டா இன்னைக்கு யாக்கோபு போல உன் இருதயத்தை உடைத்து கொடுத்தணும். ஏசா எத்தனை வருஷம் தெரியுமா, எத்தனை வருஷம் பகையை வச்சிருந்தா தெரியுமா? 20 வருஷம் அவன் வீடு கட்டியிருந்தான். அவன் 20 வருஷத்துடைய பகுதியில் அவனுக்கு ஆடு மாடு எல்லாம் ஐஸ்வர்யெல்லாம் இருந்துச்சு. அது மாத்திரம் இல்ல, அவனுக்கு எல்லா வேலைக்காரங்களும் இருந்தாங்க. ஆனா 20 வருஷமா அப்பா கூட இருந்தவனுக்கு, 20 வருஷமா அம்மாவை பார்த்தவனுக்கு எதிலிருந்து விடுதலை இல்லை தெரியுமா? பகையிலிருந்து விடுதலை இல்லை. இன்னைக்கு சபை வளராத இருக்கிறதுக்கு யார் காரணம் தெரியுமா? நம்ம மற்றவங்களை காரணம் சொல்றோம். இன்னைக்கு சபை வளராத இருக்கு நான் காரணம் என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டியது அவசியம். நான் கடைசியை சொல்லி முடிக்கிறேன், மனமோரத்தோடு சொல்லி முடிக்கிறேன். ஒன்று, இந்த பகை இருந்ததுனால ஏசாவை நேசிக்க முடியல. பகையோடு இருந்து உபவாசிக்கலாம், பகையோடு இருந்து திருவிருந்த ஆராதனை கூட அட்டன் பண்ணலாம், பகையோடு இருந்து தசமமாக கொடுத்தரலாம், பகையோட இருந்து குடும்பத்துடைய பகுதியோட இருந்துடலாம். நான் ஒண்ணு சொல்லட்டா, இந்த பகை இன்றைக்கு குழி தோண்டி புதைக்க வேண்டிய நேரம் வந்தது. குழி தோண்டி புதைக்க வேண்டிய நேரம் வந்தது. கட்டமா சொல்லுங்க, குழி தோண்டி புதைக்க நேரம் வந்தது. ஜனவரி மாசம் வாக்குத்தத்தத்தை மாசம் சொல்லுவாங்க. ஜனவரி மாசம் முடிஞ்சிருச்சுன்னா சொல்லுவாங்க பொங்கல் வந்துருச்சு, தமிழர் திருநாள்னு சொல்லுவாங்க. ஆனா பொங்கலுக்கு அப்புறம் ஒரு பண்டிகை வருது. எந்த பண்டிகை தெரியுமா? ரட்சிக்கப்படாதவங்க ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்க, அது போகி பண்டிகை. அந்த போகி பண்டிகை அன்னைக்கு அவங்க வீட்டுல இருக்கிற பழசெல்லாம் எடுத்து கொண்டு வந்து இத்தனை நாள் வீட்டுக்குள்ள வச்சிருந்தோமா, இத்தனை நாள் பழைய துணி எல்லாம் தலைவாடிக்கு போட்டிருந்தோமா, இத்தனை நாள் இவ்வளவு சாரி எல்லாம் ஒழிச்சு வச்சிருந்தோமா, அந்த போகி பண்டிகை வர அன்னைக்கு பழைய பாய மட்டும் இல்ல, தலைகாடைய வச்சிருந்த துணி மாத்திரம் இல்ல, எல்லாத்தையும் எழிச்சிருது. இன்னைக்கு சபைக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி வந்திருக்கிறார்னா, சுத்திகரிக்கிறவராய் சுத்திகரிக்கிற தகப்பனாக வந்திருக்கிறார். எங்க ஆண்டவர் திட்டமா சொன்னாரு, ஆண்டவர் நான் பேச மாட்டேன், என் தகப்பன் முன்னாடி பேசுறதுக்கு பயமா இருக்கு, எனக்கு பேச முடியாது அப்படின்னு சொல்லும் போது, இல்ல அனுப்புகிறது நான் அல்லவா என்று சொன்னா அவர் என்னை அனுப்பி இருக்கிறார். இந்த பகையை ஏன் பண்ணி கேட்கணும் அப்படின்னா, இந்த பகைக்கு உயிர் இருக்கு, உயிர் இருக்கு, உயிர் இருக்கு. என் நிமித்தம் பகைப்பார்கள் என்று வேதம் சொல்லுது. இயேசுவின் நாமத்தில் பார்ப்பார் உண்மை. ஆனா ஒண்ணு சொல்லிட்டா, பகைக்கு உயிர் இருக்கு. அதனாலதான் பகைக்கு உயிர் இருக்கிறதுனாலதான் பழஞ்சரக்காடு தேஞ்சரக்காடு எல்லாத்தையும் நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எடுத்து போடுவோம். என்ன கவனிங்க, எப்போ ஆண்டவரை நான் உயர்த்த ஆரம்பிச்சார்? முதலாவது ஆண்டவருடைய நாமத்துக்கு மேன்மையாக சொல்றேன். என் வாழ்க்கையில் எல்லா தோல்வியும் நான் அறிக்கையிட்டேன். அறிக்கையிடும் போது நிம்மதி இருந்துச்சு. எப்போ வரவு செயல்பட ஆரம்பிச்சு தெரியுமா? எப்போ என் வாழ்க்கையில் வரத்துடைய தீர்க்க தரிசனத்துடைய கிருபை செயல்பட ஆரம்பிச்சு தெரியுமா? எப்போ நான் பேசாதவங்க நான் மன்னிப்பு கேட்டேனோ. ஒன்று. ரெண்டாவது பகுதி, நம்ம கையினால அடிக்க முடியாது, ஆனா வார்த்தையினால் அடிக்கிறீங்களே. உங்க வாழ்க்கையில கோபம் வரும்போது ஏசப்பா சொன்னாரு, நீங்க வார்த்தையினால அடிக்கிறீங்கன்னு சொன்னாரு. கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னாரு, உன்னை அவர் மகிமையான இடத்துக்கு உட்கார வைக்க அவர் விரும்புகிறார். அந்த பகை
எதன் வழியா உங்க வாழ்க்கையில் செல்வதுனா வார்த்தையின் வழியா. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், பழசை எடுத்து பழசை எடுத்தா அவர் புது ரசத்தை அவர் கொடுத்து இன்றைக்கு சொன்னாரு, உன் வீட்டுக்குள்ள நடமாடுகிற மந்திரவாத கிரிய இன்றைய நாள் இந்த 2:30 மணி வேலை வரும்போது இன்றைக்கு வேரோடு அழியும், உன் வாழ்வை கர்த்தர் சுக வாழ்வாய் துயர பண்ணுவே என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னாரு. இப்ப என்ன பார்க்கணும், கடைசியா முடிக்க போறேன், என்ன பார்க்கணும், இந்த பகை நான் ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்தேன், காரைக்குடியில் ஊழியத்தை செஞ்சேன். ஊழியத்தை செஞ்சு செய்த இடத்தை எரிச்சுட்டாங்க. ஆனால் அதை போல அழுத்திட்டு வந்தேன். அழுதுகிட்டு வரும்போது அந்த ரோடெல்லாம் அழுதுட்டு வந்தேன். அழுதுட்டு வந்தோன்னு வயிற்று கலக்கிருச்சு. அப்போ எரிச்சவங்களை மன்னிப்பு கேட்டேன். அது அடுத்து கூட இருந்த ஒரு நபர், ஒரு பிரதர், அவங்க திருமணம் பண்ணாமல் ஒரு பிரதர் இருந்தாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த கொரோனா டைமில் அவர் ஹெல்ப் பண்ணாரு. ஆனால் திடீர்னு சொல்லிட்டாரு, உங்களோட நான் 5 வருஷம் 7 வருஷம் இந்த என்ன பிரதிபலன் அப்படின்ட்டாரு. நானே ஜான்சி போய் பேசுகிறேன். அது என்ன ஆச்சுங்க, பேரை ரொம்ப மிஸ்டேக் பண்ணாங்க. நான் அவரை மனசார மன்னிக்கும் போது, ஏசப்பா என்ன பண்ண தெரியுமா, என்ன பண்ண முடியுமா, எந்த இடத்துல அழுதுகிட்டு போய் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேனோ அதே இடத்துல ஒரு கடைக்குரிய பகுதியில் நான் நின்றுருந்தேன். தண்ணி வாங்கிட்டு போய் டாய்லெட் போனேன். அங்கே ஒருத்தர் கேள்வி கேட்டுகிட்டே இருந்தார். ஒரு வெளிப்பாடு சொன்னேன், உனக்கு இருதயத்தில் பிரச்சனை இருக்குது சார், அதை ஏசப்பா சௌக்கியமாக்க போகிறான்னு சொன்னேன். எந்த இடத்துல நான் வரக்கூடாதுன்னு நினைச்சேன் அதே இடத்துல 10 சென்ட் இடத்தை வாங்கி கர்த்தர் எனக்கு தந்தார். இப்போ ஆசீர்வாதத்தின் வாய்க்கும் உங்களுக்கு திறக்கப்படுது. எல்லாரும் தயவு செய்து நிற்கணும், தயவு செய்து எல்லாரும் இப்போ நான் உங்களை பார்த்து எனக்கு ஆண்டவர் காட்டுறாரு, நேரம் இல்லை. ஆனால் இப்போ அப்பத்தை போல நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் எனக்கு மன்னிச்சிருங்க. இளைய குமாரனை போல கேட்டிருந்தேன், என்னை மன்னிச்சிருங்க. இப்போ கண்ணமோடுவோம், இப்போ கண்ணமோடு மற்றவங்களை கவனிக்காம இப்போ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். மற்றவங்களை பார்க்காம இப்போ ஏசப்பா பார்க்கிறோம். நான் பார்க்குறேன், ஒரு தராசிய கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அந்த தராசுடைய பகுதியில் அந்த பகனான வந்த தீட்டை அவர் எடுத்துட்டு ஒரு பக்கம் ஏசப்பா நிற்கிறாரு, ஒரு பக்கம் நீங்கள் நிற்கிறீங்க. ஆடின முள் சரியா நிற்கிறது. இப்போ நீங்கள் ஆண்டவரை கேட்குற நேரம். இப்போ கேளு, இப்போ கேளு. அந்த பகை உங்க வாழ்க்கை விட்டு விலகிற நேரம் வந்துருச்சு. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உனக்கு ஒரு ஊழியத்தை நான் கொடுத்துருக்கிறேன் மகனே, நான் உன் மேல ஒரு ஊழியத்தை வச்சிருக்கிறேன். அந்த ஊழியம் கொடுக்கிற ஊழியம், அந்த ஊழியத்துடைய பகுதியை செய்ய அந்த பகை என்கிற சுவற்றிலிருந்து வெளியே வந்துருன்னு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு. உங்களை பார்த்து சொல்றாரு, ஒரு ஊழியக்காரன் செய்த சில தீமையான காரியத்தினால உங்களுக்குள்ள இருக்கிற ஊழியத்தையே நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உன்னை ஒரு துளிப்பை போல ஒரு ஊழியத்துக்கு நான் உன்னை தெரிஞ்செடுத்திருக்கிறேன். நீ மறுபடியும் சுவிசேஷ ஊழியத்தை செய்யணும். மறுபடியும் நீ பகையை விட்டு வெளியே வரணும். மறுபடியும் நீ பகை விட்டு வெளியே வந்தா அவர் உன்னை பார்த்து சொல்றாரு, உன்னை ஊழியக்காரனாக நில நிற்க வைக்க என் ஆண்டவர் விரும்புகிறேன்னு சொன்னாரு. இன்னைக்கு 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 சொல்லிடு, உன்னுடைய கோபத்தின் விளையா அநேக பகையை சம்பாதிச்சுட்டார்.
கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, அந்த பகை 17 வருஷமாய் உன்னை தொடர்கிறதை என் ஆண்டவன் காண்பிக்கிறார். 17 வருஷமா அந்த பகலால நீ கட்டப்பட்டிருக்க சகோதரியே. நிறைய உபவாசம் பண்ணிட்ட, நிறைய இரவு ஜெபம் பண்ணிட்ட, ஏன் உயர்வு இல்ல? சத்துருவனை மறைமுகமாய் பகைக்குள் கட்டி வைத்தா, அதற்கு நீ இடம் கொடுத்தாய். இன்னைக்கு அவன் கட்டவிழ்க்க விரும்புகிறேன். பகமை கசப்பு எல்லாம் பனி போல மறையுதம்மா. பகைமை கசப்பு எல்லாம் பனி போல மறையுதம்மா. பாடுகள் சிலுவை எல்லாம் இனிமைய தோன்றுதம்மா. பாடுகள் சிலுவை எல்லாம் இனிமைய தோன்றுதம்மா. அகில வாழும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். அகில வாழும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு கரக்கெடுத்து இருப்பதை நினைச்சிட்டா எங்கெல்லாம் சொல்லுதம்மா. நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு